உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மீனாட்சிக்கும் ரங்கநாயகிக்கும் முன்விரோதம் இருந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மீனாட்சியோட மெஸ்ஸை இடிச்சது, வீட்டை இடிச்சதுன்னு ரங்கநாயகி மேல மீனாட்சி அம்மா ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் துப்பாக்கி எடுத்து சுடுற அளவுக்கு என்ன பிரச்சனை நடந்தது உங்கள யாருக்காச்சும் தெரியுமா? அதை நீங்க தயங்காம என்கிட்ட சொல்லலாம். மேடம், என் பேர் சண்முகம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் மேடம். சொல்லுங்க. இன்னைக்கு காலையில மீனாட்சி அம்மா வீட்டுக்கு ரங்கநாயகி அம்மா போனாங்க மேடம். என் மருமகளையும் பேர குழந்தையும் கூட்டிட்டு போறதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். சரண்யா, சரண்யா, நான் உன் அம்மாடி. என்னையே வெளில போன்னு சொல்லுவியா? இப்ப நீங்க போகல, அடிச்ச கொன்னுடுவா அப்படியே. பெத்த பொண்ணே என்ன கை நீட்டி அடிக்க வந்துட்டான்னு ரங்கநாயகி அதிர்ச்சி ஆயிட்டாங்க மேடம். மீனாட்சி அம்மா தூண்டி விட்டு தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு அவங்க நினைச்சிருப்பாங்க மேடம். அதான் கோவத்துல இந்த ரங்கநாயகி மீனாட்சி அம்மாவை சுட்டுட்டாங்க மேடம். இல்ல, அவர் சொல்றதை நம்பாதீங்க. எங்க அம்மா அப்படிப்பட்டவங்க கிடையாது. வெற்றி, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஒருத்தரா சொல்லுங்க. மீனாட்சி உங்க கண்ணுல பட்டா என்ன ஆகும் தெரியலையே. இல்ல, இந்த அம்மா இவ்வளவு கோவமா போகுதே. மீனாட்சி அம்மா இவங்க கண்ணுல பட்டா என்ன ஆகுமோ தெரியலையே. என்ன ஆகுமோ தெரியல. மீனாட்சி அம்மாவை கொல்றதுக்கு தான் போறாங்கன்னு பயந்தோம். அதே மாதிரி நடந்துருச்சு மேடம். இல்ல, அவங்க சொல்றதெல்லாம் போய். எங்க அம்மா கோவப்படுவாங்க, திட்டுவாங்க, அடிப்பாங்க. ஆனா இது வரைக்கும் யாரையும் சுட்டது இல்ல. எங்க அம்மா சுடவும் மாட்டாங்க. ஏன் உங்க அம்மா இது வரைக்கும் யாரையும் சுட்டதே இல்லையா? அவங்க சுட்டதை நான் நிரூபிக்கட்டுமா? உங்களால நிரூபிக்கவே முடியாது. எங்க அம்மா தான் யாரையும் சுட்டதே இல்லைன்னு சொல்றேன்ல. எங்க நிரூபிச்சு காமிங்க பாப்போம். கான்ஸ்டபிள் மேடம், அவங்கள வர சொல்லுங்க. ஓகே மேடம், இங்க வாங்க. அம்மா வணக்கம்மா. சொல்லுங்க, அன்னைக்கு ஊர் பஞ்சாயத்துல என்ன நடந்துச்சு? அம்மா, ஊர் பஞ்சாயத்துல மீனாட்சி அம்மா பேசிட்டு இருந்தாங்க. வரப்போற எலெக்ஷன்ல ரங்கநாயகி எதிர்த்து யாராச்சும் நில்லுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ரங்கநாயகி அம்மா துப்பாக்கியோட வந்தாங்கம்மா. என்ன எதிர்த்து யாராச்சும் நின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு தெரியுமா? நிப்பியா? இல்லம்மா, நான் நிக்க மாட்டேம்மா. நான் நிக்க மாட்டேன். அம்மா என்ன விட்டுருங்க. நான் நிக்க மாட்டேம்மா. நான் நிக்க மாட்டேம்மா. வேற யாரு? நீ நிக்கிறியா? இல்ல, நான் நிக்கல. நீ நிக்கிறியா? வேற யாரு? நீயா? நீ நிப்பியாயா? இல்ல இல்ல, நான் நிக்க மாட்டேன். நீ நிப்பியா? என்ன விட்டுருங்க, நான் நிக்க மாட்டேன். என்ன எதிர்த்து யாராவது எலெக்ஷன்ல நின்னீங்க? ரங்கநாயகி அம்மா எங்களை சுட்டாங்க, நாங்கள் தப்பிச்சிட்டோமா. ஆனால் இன்னைக்கு மீனாட்சி அம்மாவே சுட்டுட்டு வந்துட்டாங்க. இல்லைங்க, எங்க அம்மா சுடல. எங்க அம்மா உண்மையாவே சுடல. இன்னும் இதையே எத்தனை தடவை தான் சொல்லிட்டு இருப்ப? உங்க அம்மா தான் மீனாட்சியை சுட்டிருக்காங்க. அவங்க உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா உங்க அம்மாவை கொலைகாரின்னு கோர்ட்ல நிரூபிச்சு உங்க அம்மாக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன். எங்க அம்மா கையில துப்பாக்கி இருந்தா அவங்க தான் சுட்டாங்கன்னு அர்த்தமா? எங்க அம்மா சுட்டதை நீங்க நேர்ல பாத்தீங்களா?
இல்ல எங்க அம்மா தான் சுட்டாங்கன்னு மீனாட்சி அம்மா சொன்னாங்களா? எங்க அம்மா சுட்டாங்கன்னு நேர்ல பார்த்த சாட்சி யாருமே கிடையாது. வாக்குமூலம் கூட யாரும் கொடுக்கல. நீங்க பாட்டுக்கு எங்க அம்மாவை தூக்கி உள்ள வச்சா என்னங்க அர்த்தம்? இன்னும் ஒரு நிமிஷம் கூட இந்த ஸ்டேஷன்ல எங்க அம்மா இருக்க கூடாது. அவங்கள உடனே ரிலீஸ் பண்ணுங்க. உங்க அம்மா தான் சுட்டாங்கன்னு நேர்ல பார்த்த ஐ விட்னஸ் இருக்கு. கான்ஸ்டபிள், அவனை வர சொல்லுங்க. கான்ஸ்டபிள், அந்த கோபால வர சொல்லுங்க. டேய், இவன் கோவில் வாசல்ல பூக்கடை வச்சிருக்க கோவால் தானே? ஆமாண்டா, அவனே தான். ஆனா இவன் எப்படி இங்க வந்தான்? இவ்வளவு நேரம் என்கிட்ட ரூம்ல வச்சு சொன்னலடா, அதெல்லாம் இவங்களுக்கு தெரியற மாதிரி சொல்லு. சொல்லு. அம்மா, நான் தனியா சொல்றேம்மா. இவங்க முன்னாடி வேணாம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. பயப்படாத, உன்னை யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. தைரியமா சொல்லு. இல்லம்மா, நான் இந்த ஊர்ல தான் வியாபாரம் பார்த்து பொழைக்கணும். அதனால இவங்களை பகைச்சுக்கிட்டு என்னால உயிரோட இருக்க முடியாதுமா. ஒன்னும் ஆகாது. உனக்கு எல்லா பாதுகாப்பும் நான் தரேன். கண்ணால பார்த்தத தைரியமா சொல்லு. மீனாட்சி அம்மாவை கொல்றதுக்காக ரங்கநாயகி அம்மா போறாங்கன்னு ஊரே பேசிக்கிட்டு இருந்தாங்கம்மா. என்ன நடக்க போகுதுன்னு நானும் பயத்துல ஓடி போய் பார்த்தேன். அப்போ என்னை எதிர்த்து எலெக்ஷன்ல நிக்காதன்னு சொன்ன. ஆனா நீ கேட்கல. என்னை எதிர்த்து நின்னு ஜெயிப்பேன்னு திமிரா வர சொன்ன. உன் திமிர அடக்கதான் இப்ப நான் இங்க வந்திருக்கேன். வேண்டாம் வேண்டாம், ரங்கநாயகி வேண்டாம். ஒண்ணும் பண்ணிடாத. வேண்டாம். இல்ல இல்ல, இவன் போய் சொல்றான் மேடம். இவன் சொல்றதை நம்பாதீங்க. எங்க அம்மா நிஜமாவே மீனாட்சி அம்மாவை சுடல. நான் உறுதியா சொல்றேன், எங்க அம்மா சுடல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.